எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னுடைய வாழ்க்கையை ஜீவனாலும் வல்லமையினாலும் நிரப்புகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்பி என்னுடைய வாழ்க்கையை ஜீவனாலும் வல்லமையினாலும் நிரப்புகிறார். ஆமென். வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 ஐய வசனங்களை வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையுள்ள நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. தகப்பனே, ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும். தகப்பனே, சத்தியத்தை நாங்கள் ஆழமாய் கற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் விதமாக செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களே அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் தற்செயலாய் வரவில்லை, கர்த்தர் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. தொடர்ந்து வாருங்கள், இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாவதை, ஆசீர்வாதம் உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள். வேதம் சொல்கிறது, தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவரோ என்கிற கேள்விதான் மக்களுக்குள்ள இருக்கிற பெரிய கேள்வியாக இருக்கிறது. மக்களுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் தெரிகிறது, மருத்துவம் தெரிகிறது, தொழில்நுட்பம் தெரிகிறது, கலை அறிவியல் எல்லாம் தெரிகிறது. ஆனால் எல்லாவற்றையும் படைத்த தேவன் இன்னார் என்பதை மனிதர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்க, எல்லாம் தெரிந்தும் தேவனை அறியவில்லை என்றால் வாழ்க்கை தோற்று போகிற வாழ்க்கையாக தான் இருக்கும். கவனிங்க. ஆனால் தேவனை பற்றிய அறிவும் ஞானமும் உண்டாகுமானால் வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறும். பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவர் என்று கேட்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். தீமை செய்கிற பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறோம். இயேசு அவனை பற்றி சொன்னார், திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று, வேற ஒன்றுக்கும் வரான். பாருங்க, எல்லா திருட்டு வேலைகளுக்கும் பின்னால் அந்த பிசாசு இருக்கிறான். பிசாசு இல்லாம திருட்டு வேலை நடக்கவே இல்லை. எல்லா அழிவின் வேலைக்கும் பின்னால பிசாசு இருக்கிறான். பிசாசு இல்லாம அழிவின் வேலை நடைபெறவே இல்லை. எல்லா கொலைகளுக்கும் பின்னால இந்த பிசாசு இருக்கிறான். இயேசு அவனை பற்றி சொல்லும்போது, அவன் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான் என்று அவனை பற்றி சொல்லுகிறார். பாருங்க, மனுஷர்களை தன்னுடைய கருவியாக பிசாசு என்ன செய்கிறான்? பயன்படுத்துகிறான். அருமையானவர்களே, மனிதர்கள் பிசாசினால ஏவப்பட்டு தீமை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இதன் மத்தியில் எல்லாரை பார்க்கலும் பெரியவர் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு. பாருங்க, அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். என்ன நன்மை செய்கிறார் என்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். இந்த நன்மையை நம்மை நேசிக்கிற ஒரு ஆளு நமக்கு செய்ய முடியாது. நம்மை நேசிக்கிற அப்பா அம்மா நமக்கு செய்ய முடியாது. நம்மை நேசிக்கிற நண்பர்கள் யாருமே நமக்கு செய்ய முடியாது. அருமையானவர்களே, தேவன் பாவங்களை மன்னிக்கிறார். மன்னிக்கிற ஒரு நன்மை. பாருங்க, அவராலே அன்றி பாவ மன்னிப்புக்கு வேற வழியே கிடையாது. இன்னைக்கு மனுஷர்கள் பாருங்க, பாவ மன்னிப்பை தேடி பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பாவ மன்னிப்புக்காக அங்கே இங்கேயும் அலைந்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம். மிகுந்த பிரயாசப்படுகிறார்கள், ஆனா பாவ மன்னிப்பு கிடைக்கல என்பதுதான் உண்மை. பாவ மன்னிப்பு கிடைக்காது. பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர் ஒரே ஒருவர், அவர் தேவன். அருமையானவர்களே, எப்படி பாவத்தை மன்னிக்கிறாராம்?
வேதம் சொல்லுறது, அவர் சிலுவையிலே சிந்தின இந்த விலையேறப்பட்ட ரத்தத்தின் அடிப்படையிலே பாவங்களை மன்னிக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. வழங்குற மாதிரி சொல்றேன். இயேசுவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இயேசுவின் ரத்தம் தான் பரிசுத்த ரத்தம். அந்த பரிசுத்த ரத்தம் தான் மனுஷனுடைய பாவங்களை கழுவ முடியும். வேற எதுவும் மனுஷனுடைய பாவங்களை கழுவாது. நற்செய்தி என்னவென்றால், தேவன் அருமையானவர்களே மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறார், கழுவுகிறார். இரண்டாவதாக பாருங்க, மனுஷனுடைய வியாதிகளை குணமாக்குகிறார். வியாதிகளை குணமாக்குகிறவராய் இயேசு இந்த உலகத்திலே சுற்றி தெரிந்தார். பாருங்க, இன்னைக்கும் அவர் டாக்டர் ஜீசஸ் தான். எல்லாரும் சொல்லுங்க, டாக்டர் ஜீசஸ். இன்னைக்கும் அவர் டாக்டர் ஜீசஸ் தான். அருமையானவர்களே, வியாதிகளை குணமாக்குகிறவராக அவர் இருக்கிறார். மற்ற டாக்டர்ஸ்க்கும் அவருக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, மற்றவங்க போட்டு வாங்குவாங்க, இவர் இலவசமாக குணமாக்கி விட்டுறாரு. பாருங்க, மூன்றாவதாக பாருங்க, அவர் செய்கிற நன்மை என்னன்னா, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், குறைவுகளை நிறைவாக்குகிறார், கடன் பிரச்சனையை நீக்குகிறார். கடனே தீர மாட்டேங்குது, கடனை ஒழிக்கிறதுக்கு நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், ஆனால் கடன் வாழ்க்கையை விட்டு ஒழிய மாட்டேங்குது என்று சொல்லுகிறீர்களா? பாருங்க, இயேசு அற்புத விதமாக கடனை நீக்க வல்லவராய் இருக்கிறார், தேவைகளை சந்திக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆகவே இன்னும் நிறைய நன்மைகளை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆகவே நன்மை செய்கிற தேவன் அவர், நன்மை செய்கிற இயேசு அவர். ஆகவே அவரை விசுவாசியுங்கள், அவரை உள்ளத்திலே ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, தீமைகள் வாழ்க்கையை விட்டு ஓடுவதை காண்பீர்கள், நன்மைகள் வாழ்க்கையிலே பெருகுவதை காண்பீர்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு இயேசு மீட்பராய் இருக்கிறார். பாருங்க, the greatest redeemer of mankind is the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து பாருங்க, மனுக்குலத்தினுடைய மகா பெரிய மீட்பராய் இருக்கிறார். மீட்பு அவருக்குள்ளே இருக்கிறது. அவர் ஏற்படுத்தின மீட்பு எல்லாருக்கும் உரியது. பாருங்க, எல்லாருக்கும் உரிய மீட்பு அவருடைய மீட்பு. ஆனா சில ஆட்கள் பாருங்க, இயேசுனுடைய மீட்பு எனக்கு வேண்டாம், அவர் கொடுக்கிற மீட்பு எனக்கு வேண்டாம், என் மீட்பை நான் சம்பாதிச்சுக்கிறேன், அவர் இதுக்கு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க, மீட்பை தள்ளி விடுகிறார்கள். தள்ளி விட்டு பிசாசுனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளேயே, பாவத்துக்குள்ளேயே மக்கள் வாழுகிறார்கள். பாருங்க, இது அவர்கள் தெரிந்து கொண்ட ஒன்று. வாழ்க்கை பரிதாபமா இருக்குது. ஆனா இதைத்தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இயேசுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இயேசுவை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆகவே அருமையானவர்களே, தேவனால கூட அவங்கள விடுதலையாக்க முடியாது. கவனியுங்கள் அருமையானவர்களே, இதன் மத்தியில இந்த இயேசுவை மீட்பராக ஆண்டவராக நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. பாருங்க, இயேசுவை மீட்பராக ஆண்டவராக நாம் என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஒரு விதத்தில் சொல்ல போனா இது கூட தேவனுடைய சுத்த கிருபை தான். ஆமென். பாருங்க, அவருடைய அளவில்லாத கிருபை தான் நம்ம இன்றைக்கு அவரை மீட்பராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. பாருங்க, அவருடைய கிருபை இல்லைன்னா நாம ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அப்போஸ்தலர் நடபடிகள் ஒரு வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 48வது வசனம் பாருங்க. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷத்தோட கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கவனிச்சிங்களா? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்ப இந்த விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனாலே நித்திய ஜீவனுக்கென்று பாருங்க நியமிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் எத்தனை பேர் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் பாருங்க
தேவனாலே நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் பாருங்க, தேவ ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் கிரியை செய்து இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாட்டை நமக்கு தந்து, இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசத்தை நமக்கு தந்து, நம்மை ரட்சித்து, அருமையானவர்களே, அற்புதமாக இந்த மீட்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். நாம் இன்றைக்கு அருமையான தேவனாலே கொடுக்கப்பட்ட மீட்பை உடையவர்களாக இருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான மீட்பு எனக்கு இன்றைக்கு நமக்குரியதாய் இருக்கிறது. யோசித்து பாருங்க, உங்க அக்கௌண்ட்ல 50 லட்சம் ரூபாய் கிடந்துச்சுன்னா எவ்வளவு தெம்பா உணர்வீங்க? பேங்க்ல உங்க அக்கௌண்ட்ல 50 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா எவ்வளவு தெம்பா உணர்வீங்க? நான் சொல்லுறேன், அதை காட்டிலும் பெரிய டெபாசிட் தான் மீட்பு. அந்த மீட்பை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். நாம் இன்றைக்கு கர்த்தருடைய மீட்பை உடையவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களை, சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, மீட்கப்பட்டிருந்தா என்ன, மீட்கப்படாட்டி என்ன, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. அருமையானவர்களே, எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதோ, பகலுக்கும் இரவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதோ, அவ்வளவு வித்தியாசம் இருக்குது மீட்கப்பட்டவர்களுக்கும் மீட்கப்படாதவர்களுக்கும். தேவனாலே அருமையானவர்களை கொடுக்கப்பட்ட மீட்பை நாம் இன்றைக்கு உடையவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? மீட்பு என்பது இம்மையிலும் சொர்க்க வாழ்க்கையை நமக்கு தருகிறது, மறுமையிலும் சொர்க்க வாழ்க்கையை நமக்கு தருகிறது. மீட்பு இல்லைன்னா இம்மையும் நரகமாக தான் இருக்கும், மறுமையும் நரகமாக தான் இருக்கும். ஒருவேளை இம்மையில உலக பிரகாரமான சில நன்மைகள் இருக்கலாம், ஆனா மறுமை கண்டிப்பா நரகமாக தான் இருக்கும். கவனிங்கள், இது மத்தியில அருமையான இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் மிகப்பெரிய பாக்கியவான்களா இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம், சங்கீதம் 33. சங்கீதம் 33 12ஆம் வசனம் பாருங்க. சங்கீதம் 33:12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. பாருங்க, இங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி என்று முதலாவது வருகிறது. இரண்டாவது, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம். அதாவது நாம் அவரை தெய்வமாக கொண்டோம், அவர் நம்மை சுதந்திரமாக தெரிந்து கொண்டார். இதை விளங்குற மாதிரி சொன்னா, அவர் நம்மை தெரிந்து கொண்டபடினாலே நாம் அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அவர் நம்மை தெரிந்து கொண்டதினாலே நாம் அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, 2005ஆம் ஆண்டு நான் ஆண்டவரை கண்டுபிடிச்சிட்டேன்னாரு. ஆண்டவரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் என்ன தொலைஞ்சா போனாரு? தொலைஞ்சு போனது அவர் இல்லைங்க, தொலைஞ்சு போனது நீங்க, தொலைஞ்சு போனது நானு. பாருங்க, 2005ஆம் ஆண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இருக்கிறீங்களா? கர்த்தர் கண்டுபிடிச்சதுனால நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அருமையானவர்களே, நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்வதற்கு முன்பதாக அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் கரெக்டான சத்தியம். அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த டீம் செலக்ட் பண்ணுவாங்க. ஃபுட்பால் டீமு, வாலிபால் டீமு, கிரிக்கெட் டீமு, இந்த மாதிரி டீம் செலக்ட் பண்ணுவாங்க. ஹாக்கி டீம் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணும்போது பாருங்க, யார் செலக்ட் பண்ணுவான்னா, அந்த ஸ்கூல்ல அந்த காலேஜில் இருக்கிற பிடி மாஸ்டர் தான் செலக்ட் பண்ணுவார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நல்லா விளையாடுறவன் செலக்ட் ஆக மாட்டான். சுமார விளையாடுறவன் அவனை செலக்ட் பண்ணியிருப்பாரு. அது எதன் அடிப்படையில் அவர் செலக்ட் பண்றாருன்னா, பாருங்க, அவன் நல்லா ட்ரெயின் ஆவான், சொன்னதை கேட்பான், சொன்னபடி விளையாடுவான், எல்லாவற்றையும் மனசுல கொண்டுதான் அவன் என்ன செய்யிருப்பாரு? செலக்ட் பண்ணியிருப்பாரு. பாருங்கள்,
செலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுறவன் செலக்ட் ஆகிருக்க மாட்டான், நல்லா விளையாடாத ஆட்கள் செலக்ட் ஆகிருப்பாங்க. இந்த பிடி மாஸ்டர்கிட்ட போய் ஏன் அவனை செலக்ட் பண்ணுன்னு யாரும் கேட்க முடியாது. அவர் தான் அவர் தான் செலெக்ஷன் அத்தாரிட்டி. கவனிங்கள், அந்த மாதிரி தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நம்மளை காட்டிலும் நல்லவங்க வெளியே இருக்கிறாங்கங்க. நம்மளை காட்டிலும் கெட்டிக்காரங்க வெளியே இருக்கிறாங்க. நம்மளை காட்டிலும் திறமைசாலிகள்லாம் வெளியே இருக்கிறாங்க. ரட்சிப்புக்கு மீட்புக்கு வெளியே இருக்கிறாங்க. ஆனால் அருமையானவர்களே, ரொம்ப திறமையெல்லாம் இல்லாத ஆட்கள், ரொம்ப நல்லவங்களாக இல்லாத ஆட்கள் நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டு அற்புதமாக இந்த மீட்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தகுதி இல்லாத நாம் இன்றைக்கு மீட்கப்பட்டவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆகவே நான் சொல்லுகிறேன், உலகத்திலே பெரிய அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னு கேட்டா எலான் மஸ்க் கிடையாது, அதானியும் அம்பானியும் கிடையாது. உலகத்திலேயே பாருங்க, பெரிய அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகிய நீங்களும் நாங்களும் தான். ஆமேன். பாருங்க, அற்புதமான இந்த ரட்சிப்புக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அற்புதமான மீட்புக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதெல்லாம் நினைச்சு பார்த்து அருமையான கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிற மக்களாய் நாம இருக்கணும். ஆண்டவரே, ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி. எவனுக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? எனக்கு கிடைச்சிருக்குது. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பாருங்க, எல்லாரும் சொல்லுவோம், நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்து என்னுடைய மீட்பராய் இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்து என்னுடைய மீட்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எதிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார்? சாபத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். அதுல ஒரு பகுதி என்னன்னா, சாபத்தினுடைய ஒரு பகுதி என்னன்னா வியாதி. வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு, மீட்டெடுத்திருக்கிறாரு. அருமையானவர்களே, வியாதி ஒரு சாபம், வியாதி ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. பாருங்க, சில ஆட்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவ வட்டாரத்தில், வியாதியும் தேவனுடைய சித்தம்தான் அப்படிமாங்க. நல்ல வேளை இங்க வர்றவங்க நீங்க பாக்கியவான்கள். நிறைய கோயில்களில் வியாதியும் தேவனுடைய சித்தம் தான், வியாதியும் கொடுத்து சில பாடங்களை ஆண்டவர் உனக்கு என்ன செய்யறாரு, படிச்சு கொடுக்கிறாருலாம் பிரசங்கம் பண்றாங்க. தேவனுடைய மக்களை கவனிங்க, வியாதியும் தேவனுடைய சித்தம் தான் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா சொல்லுகிற ஆட்கள் பாருங்க, வியாதி சுகமடைவதற்காக ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க, டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. டாக்டர்கிட்ட போய் ஊசியை போட்டு மருந்தை ஏற்றி எப்படியாவது வியாதி சுகமடையணுமே, அதுக்காக பாருங்க ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க. நான் கேட்குறேன், வியாதி தேவனுடைய சித்தம் தான் சொன்னீங்களே, அப்புறம் ஏன் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? தேவனுடைய சித்தம் தான் வியாதினா அப்புறம் வீட்டிலே இருக்க வேண்டியதானே? ஏன் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? தேவனுடைய சித்தத்திலிருந்து வெளியே போறதுக்கா? கவனிங்க, அவங்களுக்கே நல்லா தெரியுது வியாதி தேவனுடைய சித்தம் கிடையாதுன்னு. தேவனுடைய மக்களை கவனிங்க, நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். வியாதி ஒருபோதும் தேவனுடைய சித்தம் கிடையாது. கர்த்தர் இந்த உலகத்தை படைக்கும் போது வியாதியோடு படைக்கல. ஆதாம நொண்டியாகவோ குருடாகவோ தேவன் படைக்கவில்லை. ஏவாள செவிடாகவோ முடமாகவோ தேவன் படைக்கவில்லை. ஆதாம் சத்தம் போட்டு கூப்பிட்டான், ஏவாள் என்னன்னே கேட்கல, ஏன்னா காது செவிடு. அப்படி பைபிள்ல போடல. ஹலோ, இருக்கிறீங்களா? ஏவாள் சத்தம் போட்டு கூப்பிட்டா, ஆதாம் 2 மணி நேரம் கழிச்சு வந்தான். ஏன்னா அவனால நடக்க முடியல, நொண்டி. பாருங்க, அப்படி பைபிள் என்ன செய்யல, போடல. 2 பேரையும் அருமையானவர்களே, ஐடியல் பீப்புளாக, நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக, சுக தேகிகளாக, உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக தேவன் படைத்தார். இப்படிதான் அருமையான இந்த உலகத்தை தேவன் ஆரம்பித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தோடு தான் ஆரம்பித்தாரு, வியாதியோடு அவர் ஆரம்பிக்கவே இல்லை. வியாதி ஒருபோது அவருடைய சித்தம் கிடையாது. ஆதாம் மட்டும் இல்லைங்க, ஆதாமுடைய சந்ததி, ஆதாமுடைய பிள்ளைகள் பாருங்க, அவன் பேர பிள்ளைகள் எல்லாரும் இந்த உலகத்துல நல்ல சுகதேகிகளாக இருக்கும்படி
தேவன் அருமையானவர்களே மனுக்குலத்தை படைத்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனா என்னைக்கு மனுஷன் பிசாசுக்கு செவி கொடுத்து பாவம் செய்தானோ அன்றைக்கு கொடூரமான இந்த வியாதி மனுக்குலத்துக்குள்ளே அவிழ்க்கப்பட்டு விட்டது, ரிலீஸ் பண்ணப்பட்டு விட்டது. கவனிங்கள், வியாதிகள் வந்து அருமையான மனுக்குலத்தை ஆண்டு கொண்டது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. வியாதி இன்னைக்கு உலகத்துல ரொம்ப பெரிய போய் கிடக்குது இல்லையா? எந்த பிசினஸ் நல்லா ஓடுதோ இல்லையோ, ஆஸ்பத்திரி பிசினஸ் மட்டும் ரொம்ப நல்லா ஓடுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நம்ம சர்ச்சில் ஒரு விசேஷ பிரசங்கியார் வந்திருந்தார். வந்திருக்கும் போது அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். அதாவது வயிற்று வலிக்காக ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தாராம். போன போது அந்த டாக்டர் சொன்னாராம், உங்களை நான் வயிற்று வலிக்காக செக் பண்றதுக்கு முன்னால நீங்க போய் உங்க பல்ல செக் பண்ணிட்டு வாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட டாக்டர் பேரை சொல்றேன், அந்த டாக்டர்கிட்ட போய் உங்க பல்ல செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாராம். இவர் யோசித்தாராம், வயிற்று வலிக்கும் பல்லு வலிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி பல்ல செக் பண்ணிட்டு வர்றதுக்காக பல் டாக்டருக்கு எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி யோசித்தாராம். அப்புறம் யோசித்தாராம், சரி பல்ல தானே செக் பண்ண சொல்றாரு, டாக்டர்கிட்ட தானே செக் பண்ண சொல்றாரு, இப்போ செக் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பல் டாக்டர் பல் ஆஸ்பத்திரிக்கு போனாராம். பாருங்க, அங்க போனா இந்த ஆஸ்பத்திரியில இவருக்கு முன்னால உட்கார்ந்து இருந்த நோயாளி அங்க உட்கார்ந்துருக்கிறாராம். அங்க உட்கார்ந்து இருந்தது மாத்திரத்துல இவர் கேட்டாராம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. அவர் சொன்னாராம், எனக்கு முதுகு வலி, அந்த டாக்டர்கிட்ட நான் போனேன், அவர் பல்ல செக் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த பல் டாக்டர் பேரை எழுதி கொடுத்து இவர்கிட்ட அனுப்பி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்பதான் யோசித்தாராம், நமக்கு வயிற்று வலி, இவருக்கு முதுகு வலி. வயிற்று வலிக்கும் பல்லு வலிக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல, முதுகு வலிக்கும் பல்லு வலிக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அந்த டாக்டர் இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டாருன்னு சொல்லி ரெண்டு பேரும் பாருங்க பல்லெல்லாம் செக் பண்ணிட்டு வெளியே வந்தாங்களாம். வெளியே வந்த போது தான் ஒருத்தர் சொன்னாராம், அந்த டாக்டரும் இந்த டாக்டரும் ஃப்ரெண்ட்ஸு. அவர்கிட்ட வர்றவங்கள அவரு இவர்கிட்ட அனுப்பிடுவாரு, இவர்கிட்ட வர்றவங்கள இவரு அவர்கிட்ட அனுப்பிடுவாரு. எப்படி ஓடுது பாருங்க ஆஸ்பத்திரி பிசினஸ். கவனிங்க, ஆனா தலை சிறந்த ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட இந்த கள்ளத்தனம்லாம் எதுவுமே கிடையாது. அவருடைய பெயர் இயேசு. ஹல்லேலூயா. அவர் அருமையானவர்களே தம்முடைய மனதுருக்கத்தினால, தன்னுடைய இரக்கத்தினால, தன்னுடைய கிருபையினால அருமையான வியாதிகளை இலவசமாய் சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இயேசு நம்முடைய டாக்டரா இருக்கிறாரு. மனசுல ஆழமா பதிக்கணும். பாருங்க, வியாதி பலவீனம்னா மாத்திரத்துல உடனே உங்களுக்கு டாக்டர் ஜீசஸ் ஞாபகம் வரணும். அவர் தான் சுகமாக்குகிற வைத்தியர். வாசிக்கலாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரியாரியாகிய கர்த்தர். கவனிச்சிங்களா? நானும் உன் பரியாரியாகிய கர்த்தர்னு சொல்லல. என்ன சொல்லியிருக்கிறாரு? எத்தனை பேர் சொல்றீங்க நீரே என் பரியாரியாகிய கர்த்தர்? எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே என் பரியாரியாகிய கர்த்தர். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே என் பரியாரியாகிய கர்த்தர், இயேசுவே என் பரியாரியாகிய கர்த்தர். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் நம்மை குணமாக்குகிற வைத்தியராய் இருக்கிறார். அவரே நம்மை குணமாக்குகிற வைத்தியராய் இருக்கிறார். பாருங்க, உலகத்துல வியாதி நிமித்தம் உண்டாயிருக்கிற சஞ்சலத்தை விவரிக்க முடியாது. அநேக உறவுகள் வியாதியினாலே
அழிந்து போனது, தொழில்கள் சிதைந்து போனது வியாதியினால, அநேக வியாபார ஸ்தலங்கள் மூடப்பட்டிருக்கிறது, காரணம் வியாதி. வியாதியினால உண்டான நஷ்டத்துக்கு அளவே கிடையாது. ஆனால் அருமையானவர்களே, கர்த்தருடைய வைராக்கியம் என்னன்னா, மனுஷனை இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கணும். மனுஷனை இந்த வியாதியின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி அவனுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து அவனை பரிபூர்ணமாய் வாழ வைக்க வேண்டும் என்று பாருங்க கர்த்தர் விரும்பினார். வியாதியை அழிச்சிட்டு மனுஷனை வாழ வைக்கணும்னு சொல்லி கர்த்தர் அருமையானவர்களே விரும்பினார். இது அவருக்குள்ளே இருந்த ஒரு ஆசை கிடையாதுங்க, இது அவருக்குள்ளே பற்றி எறிந்த ஒரு வைராக்கியம். இன்றைக்கும் அருமையானவர்களை வியாதிகளை குணமாக்குறதுல இயேசு வைராக்கியமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் அவர்கிட்ட போட்டு கெஞ்ச வேண்டியதில்லை. ஆண்டவரே என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும் கெஞ்ச வேண்டியதில்லை. நீங்க சுகமா இருக்கிறத விரும்புறதை பார்க்கலாம், நீங்க சுகமா இருக்கிறத அவர் அதிகமாய் விரும்புகிறார். இப்ப நீங்க ஜெபத்தை மாத்தணும். ஆண்டவரே என்னை சுகமாக்கினபடியால் உமக்கு நன்றி, என் வியாதிகள் எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடியால் உமக்கு நன்றி, என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடியால் உமக்கு நன்றி, இன்றைக்கு நான் ஆரோக்கியமா இருப்பது உம்முடைய சித்தமா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி, உம்முடைய காயங்களால் நான் சுகமானேன். இருக்கிறீங்களா? இதுதான் ஜெபம், இதுதான் வல்லமையான ஜெபம். இந்த ஜெபம் தான் உங்க சரீரத்தில் நல்ல சுகத்தை கொண்டு வரும், பலத்தை கொண்டு வரும், ஆரோக்கியத்தை கொண்டு வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய தேவனுடைய மக்கள், ஆண்டவரே உமக்கு கண்ணு இருக்குதா, ஆண்டவரே நீர் பார்த்துட்டு இருக்கிறீரா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போட்டு கெஞ்சிட்டு கிடக்குறாங்க. கர்த்தருடைய வைராக்கியம் என்னன்னா அருமையானவர்களே, மனுஷனை வியாதியை விட்டு விடுதலை ஆக்கணும், வியாதியை அழிக்கணும். பாவத்து மேல அவருக்கு எவ்வளவு வெறுப்போ அதே போல வியாதியின் மேலையும் அவருக்கு வெறுப்பு என்பதை கர்த்தருடைய ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை வெறுக்கிறாருங்க, ஆனா வியாதியை கண்டு காணாமல் விட்டுறாரு. இல்ல இல்ல, எப்படி பாவத்தை வெறுக்கிறாரோ அதே வெறுப்பு வியாதியின் மேல இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க திருப்போம் ஏசாயா 53, ஏசாயா 53 6வது வசனம் பாருங்க. நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். எல்லாரும் சொல்லுவோம் அக்கிரமம். பாருங்க, அக்கிரமம் என்கிற அந்த வார்த்தைக்கு ஏவான் என்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஏவான்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இன்னொரு இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு போவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், சீக்கிரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் 4:13. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இந்த சகிக்க முடியாத தண்டனை பாருங்க, இங்கேயும் அந்த ஏவான், அந்த தண்டனைன்ற இந்த இடத்துல ஏவான் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கவனிங்க, அக்கிரமத்தையும் அதற்குரிய தண்டனையையும் தேவன் இயேசுவின் மேலே விழப்பண்ணினார். அப்ப வியாதி என்பது அருமையானவர்களே அக்கிரமத்து நிமித்தம் மனுஷன் மேல வந்த ஒரு தண்டனை. தேவனுடைய மக்களே கவனிங்க, வியாதி என்பது கடவுள் கொடுக்கிற அன்பின் பரிசு கிடையாது. இன்னைக்கு நிறைய முட்டாள் பிரசங்கியார்கள் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வியாதி பாவத்து நிமித்தமாக மனுஷன் மேல வந்த ஒரு தண்டனை. அருமையானவர்களே, தேவன் அந்த பாவத்தையும் அதனுடைய தண்டனை ஆகிய வியாதியையும் இயேசுவின் மேலே விழப்பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம மேல இருந்து எடுத்து அவர் மேல நினைச்சிட்டாரு, வச்சிட்டாரு. இயேசு நம்முடைய வியாதிகளை சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து விடுதலை உண்டாயிருக்கிறது. வியாதியிலிருந்து விடுதலையும் பாதுகாவலும் இயேசுவின் மூலமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு என்ன செய்தது உண்டாகி இருக்கிறது. இத நம்ம விசுவாசிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. விசுவாசிக்கணும். உலகத்துல வியாதி இருக்கலாம், ஆனா எனக்கு வியாதி கிடையாது. உலகத்துல வியாதி இருக்கலாம், ஆனா சபைக்குள்ள வியாதி கிடையாது.
சபைக்குள்ள இருக்கிற எல்லா வியாதிகளையும் எடுத்து இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். சபை மக்களுக்கு வியாதியே கிடையாது. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, உலகத்துல வியாதி தலைவிரித்து ஆடுகிற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இது எதை பிரதிபலிக்கிறது? உலகத்துல பாவம் இருக்குது. பாவம் இருக்கிறதுனால வியாதி பெருகிறது. உலகத்துல வியாதி பெருகுவதை தடுக்க முடியாது. ஏன்னா பாவம் இருக்குது. பாவம் இருக்கிறதுனால வியாதி பெருகதான் செய்யும். ஆகவேதான் தேவன் சொல்லும்போது, வியாதியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு? எகிப்து வியாதி. எல்லாரும் சொல்லுங்க, எகிப்து வியாதி. இஸ்ரவேலுடைய வியாதின்னு சொல்லல. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உன்மேல் வரப்பண்ண மாட்டேன். வியாதிகள் அருமையானவர்களே எகிப்துக்கு சொந்தமானது, மனம் திரும்பாதவர்களுக்கு சொந்தமானது, பாவத்தில் வாழ்கிறவர்களுக்கு சொந்தமானது. அருமையான வியாதி நீதிமான்களுக்கு சொந்தமானது அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது அல்ல, பரிசுத்தவான்களுக்கு சொந்தமானது அல்ல. வியாதி இஸ்ரவேலருக்கு சொந்தமானது அல்ல. தேவனுடைய மக்களை கவனிங்க. ஏன்னா இஸ்ரவேலருக்காக பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி இஸ்ரவேலருடைய அக்கிரமங்களை எல்லாம் நிவர்த்தி செய்தது. ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால இஸ்ரவேலுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தது. பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா அப்புறம் வியாதிக்கு அங்க இடமே கிடையாது. ஆகவே இஸ்ரவேலருக்கு வியாதியே கிடையாது. இஸ்ரவேலருடைய பாவமும் தொலைஞ்சிச்சு, இஸ்ரவேலுடைய வியாதியும் தொலைஞ்சிச்சு. அருமையானவர்களே பாருங்க, இஸ்ரவேலருக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். குணமாக்குகிற வைத்தியர் இருக்கிறாருங்க நமக்கு. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலருக்காக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டபடினால் அவங்களுக்கு பாவமும் கிடையாது, பாவம் இல்லாததுனால வியாதியும் கிடையாது. பாவமும் இல்லை, வியாதியும் இல்லை. தேவனுடைய மக்களே, ஆட்டுக்குட்டியின் புண்ணியத்தினால் அவர்களுக்கு இரட்டை ஆசீர்வாதம். நீதி கொடுக்கப்படுகிறது, சுகம் கொடுக்கப்படுகிறது. பாருங்க, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் அருமையானவர்களே, இன்னைக்கு தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசுவின் புண்ணியத்துக்கு கீழே நம்ம இருக்கிறோம். இயேசுனுடைய ஆசீர்வாதத்துக்கு கீழே, இயேசுனுடைய அரவணைப்புக்கு கீழே இன்னைக்கு நாம இருக்கிறோம். நம்முடைய வியாதிகள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்ததுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய வியாதிகள் குணமாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு பாவமும் இல்லை, வியாதியும் இல்லை. மனசுல பதிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தாரு, நம்முடைய வியாதிகள் எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு, இல்லையா? இப்ப போவோம். சங்கீதம் 91, சங்கீதம் 91 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவர் யாரு? இயேசு கிறிஸ்து. சர்வ வல்லவர் யாரு? பிதாவாகிய தேவன். கவனிங்க, இயேசு கிறிஸ்துனுடைய மறைவில் இருக்கிறவன். அப்ப இது இயேசுவுக்குள்ளே இருக்கிற மனுஷனுடைய பாக்கியத்தை பற்றி பேசுகிற சங்கீதம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் எங்க இருக்கிறாங்க? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார்கள், இயேசுவுக்குள்ளே இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் இயேசுவுக்குள்ளே இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் இயேசுவுக்குள்ளே இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். ரட்சிக்கப்படலைன்னா கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறீங்க. ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர் இங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கே இந்த கிறிஸ்துவுக்குள்ள நினைச்சிருங்க, வந்துருங்க. அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். தங்குவான்னா குடியிருப்பான். நம்முடைய குடியிருப்பே கர்த்தர் தான். கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறோம். நம்ம பைபிள்ல போட்டிருக்குது, அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவருக்கு வெளியே நமக்கு வாழ்வு கிடையாது. அவருக்குள்ளதான் இருக்கிறோம். மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம்னா அவருக்குள்ள இருக்கிறதுனாலதான்.
பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன் இருக்குதுன்னா அவருக்குள்ள இருக்கிறதுனால தான். ஆரோக்கியமா இருக்கிறோம்னா அவருக்குள்ள இருக்கிறதுனால தான். ஐஸ்வர்யமா இருக்கிறோம்னா அவருக்குள்ள இருக்கிறதுனால தான். நல்லா இருக்கிறோம்னா அவருக்குள்ள இருக்கிறதுனால தான். இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வர்களுடைய நிலையில் தங்குவான். அப்புறம் பாருங்க, அவருக்குள்ள குடியிருக்கிறவன் என்ன பேசுவான் பாருங்க. நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். வாயின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மக்கள் பாருங்க, வாயை தப்பா பயன்படுத்தக்கூடாது. வார்த்தையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். நாம் காண்கிற இந்த உலகத்தை வார்த்தையினால தான் படைச்சாரு. வார்த்தையினால தான் இந்த உலகத்தை கர்த்தர் செய்றாரு, நடத்தி செல்கிறார். அருமையானவர்களே, வார்த்தை இல்லைன்னா இந்த உலகத்தை நடத்தவே முடியாது. கவனிங்க, வார்த்தையினால தான் படைச்சாரு, வார்த்தையினால தான் தாங்குகிறாரு, வார்த்தையினால தான் நடத்தி செல்கிறாரு. வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறேன் சொல்கிற மனுஷன் என்ன பேசணும்? நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். விசுவாசத்தை பேசணுங்க, அவிசுவாசத்தை பேசக்கூடாது, அதைரியத்தை பேசக்கூடாது, பயத்தை பேசக்கூடாது. அநேக நேரங்களில் பாருங்க, பிசாசு நெருக்குகிறான் இல்லையா? பிரச்சனைகளை கொண்டு வர்றான், போராட்டங்களை கொண்டு வர்றான், உங்களுக்கும் கொண்டு வர்றான், எங்களுக்கும் கொண்டு வர்றான். நாங்கள் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. பாருங்க, அப்படி நம்மளை நெருக்கும் போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம்? ஐயோ என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவிசுவாசமா நம்முடைய பயத்தையும் அதைரியத்தையும் நம்முடைய சந்தேகத்தையும் பேச ஆரம்பிச்சோம்னா பிசாசுக்கு அது அட்வான்டேஜா போயிருது. நம்மளை போட்டு ஆட்டி படைக்கிறதுக்கு அது சாதகமா போயிருது அவனுக்கு. தேவனுடைய மக்களை கவனிங்க. ஆனா எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், விசுவாசத்தை மட்டும் பேசு. விசுவாசத்தை பேசுவாயானால் கர்த்தருடைய வல்லமை வாழ்க்கையில இறங்கும். அற்புத விடுதலை உண்டாகும். நடக்காத காரியங்கள் நடக்கும். பிறக்காத பிள்ளை பிறக்கும், நடக்காத கல்யாணம் நடக்கும். ஆமேன். வராத பணங்கள் வரும், கிடைக்காத வேலை கிடைக்கும், கட்டாத வீட்டை கட்டுவீங்க, வாங்க முடியாத வாகனத்தை வாங்குவீங்க. காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு சாத்தியமாக்கி கொடுப்பார். இருக்கிறீங்களா? எல்லாரும் விசுவாசித்து கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள் அருமையானவர்களே, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்பது திட்டமாய் வேதத்திலே போதிக்கப்பட்டிருக்கிறது. நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சும்மா இருப்பேன் சொல்லல, சொல்லுவேன். எல்லாரும் சொல்லுவோம், சொல்லுவேன். எப்போதும் வாய் விசுவாசத்தை பேசுகிற வாயா இருக்கணும். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாயா என் வாய் இருக்கட்டும் ஐயா. போகும்போதும் வரும்போதும் விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச எனக்கு உதவி செய்யும். இப்படி பழகிட்டே இருக்கிறேன் பாருங்க. கார்ல போகும்போது தானா வாயிலிருந்து வருகிறது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் வாயிலிருந்து வந்துட்டே இருக்குது பாருங்க. வரும்போது வாயின் வார்த்தைகள் பாருங்க விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதுனால அது பெரிய பாருங்க தெம்பையும் தைரியத்தையும் நமக்கு என்ன செய்கிறது? தருகிறது. பயத்தையும் அவிசுவாசத்தையும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்கிறது. பாருங்க 3வது வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும். விசுவாசியினுடைய ஆசீர்வாதத்தை பாருங்க, விசுவாசிக்கு கொடுக்கப்படுகிற பாக்கியத்தை பாருங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், வேடனுடைய கண்ணி வியாதி, வியாதி ஒரு வேடனுடைய கண்ணி, பிசாசுனுடைய கண்ணி, அந்த கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்ன செய்வார்? ஒருவேளை தப்புவிப்பார்னு போட்டிருக்குதாங்க. என்ன எப்படி போட்டிருக்குது? தப்புவிப்பார், நிச்சயமாக தப்புவிப்பார். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நிச்சயமாய் தப்புவிப்பார். இன்னொரு முறை சொல்லுவோம், அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நிச்சயமாய் தப்புவிப்பார். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அப்புறம் வாசிக்கிறோம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். மறுபடியும் கொள்ளை நோய் வருது பாருங்க. நோய், கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பழக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். கர்த்தர் கொள்ளை நோயை அகற்றுகிறவராயிருக்கிறார். நமக்கும் நோய்க்கும் சம்பந்தமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, நோயை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு,
துவம்சம் செஞ்சிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி இருக்கிறாரு. வாழ்க்கையை விட்டு அகற்றும்படி தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தையே சிந்தி இருக்கிறாரு. தம்முடைய பரிசுத்த மாம்சத்தையே அதற்காக பிக்கப்பட ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. ஒரு நாளும் வியாதிய அனுமதிக்க கூடாது. ஒரு நாளும் வியாதிக்கு ஓகே சொல்லக்கூடாது. இருக்கிறீங்களா? நோ, வியாதி என்னுடைய பங்கு கிடையாது. ஆரோக்கியம் தான் என்னுடைய பங்கு. ஆமென். பாருங்க, இப்போ 9-10 ஆகிய வசனங்களை பாருங்க. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால், எல்லாரும் சொல்லுவோம் ஆகையால். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை, வாதை எல்லாருடைய கூடாரத்தை அணுகாதுன்னு போடலங்க. என்ன போட்டிருக்குது? வாதை உன் கூடாரத்தை அணுகாது. யாருடைய கூடாரத்தை அணுகாது? கர்த்தரை தாபரமாக கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய வீட்டை வாதை அணுகாது. இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார்கள். வியாதி அவர்களுடைய பங்கு கிடையாது. கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பார். வாதை உன் கூடாரத்தை என்ன செய்யாது? அணுகாது. வியாதி உலகத்தில் இருக்கலாம், ஆனா வியாதி சபைக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நோவாவின் பேழையை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க. நோவாவின் பேழைக்குள்ள அருமையானவர்களே, கர்த்தரை விசுவாசிக்கிற நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் இருந்தாங்க இல்லையா? பேழைக்கு வெளியே யார் இருந்தா? பேழைக்கு வெளியே இருந்தவங்க எல்லாம் தேவனை விசுவாசிக்காதவர்கள். தேவனை விசுவாசிக்காதவர்கள் எங்க இருந்தாங்க? தண்ணிக்கு அடியில் இருந்தாங்க. தேவனை விசுவாசித்த நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ள இருந்ததுனால தண்ணிக்கு மேல இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பேழை இயேசுவுக்கு அடையாளமாய் இருக்கிறது. உலகத்துல 2 கூட்டம் தான் இருக்குது. ஒன்னு இயேசுவாகிய பேழைக்குள்ள இருக்கிற கூட்டம், அடுத்தது பாருங்க இயேசுவாகிய பேழைக்கு வெளியே இருக்கிற கூட்டம். இந்த 2 கூட்டம் தான். 1008 ஜாதிகளை பிரிச்சு வச்சுட்டாங்க. அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த குலம் இந்த குலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பாருங்க நாசம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா 2 குரூப் தான். ஒன்னு பேழையாகிய கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற கூட்டம், நாம தான் அந்த கூட்டம். இருக்கிறீங்களா? அடுத்தது அருமை பேழைக்கு வெளியே, இயேசுவாகிய பேழைக்கு வெளியே இருக்கிற கூட்டம். பேழைக்கு வெளியே இருந்த கூட்டம் தண்ணி கடியில் இருந்துச்சு. தண்ணி அவர்களை ஆண்டு கொண்டிருந்தது. அருமையானவர்களே, அது வியாதிக்கு அடையாளமா இருக்கிறது. வெளியே இருக்கிறவங்க வியாதிக்கு அடியில் இருக்கிறாங்க. வியாதி அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள் அவங்க அருமையான வியாதிக்கு மேல இருக்கிறாங்க. வியாதியை கீழ்ப்படுத்துகிறவர்களா இருக்கிறார்கள். வியாதியை மேற்கொள்ளுகிறவர்களா இருக்கிறார்கள். ஆரோக்கியத்தை பெற்று அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க நான் விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுவோம், நான் சுகமா இருக்கேன் தேவன் விரும்புகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் சுகமா இருக்கேன் தேவன் விரும்புகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் சுகமா இருக்கேன் தேவன் விரும்புகிறார். பாருங்க, சுகமா இருப்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. பாருங்க, அப்ப வியாதிகள் எகிப்தியருக்கு, இஸ்ரவேலருக்கு வியாதி கிடையாது. இப்ப ஒரு கேள்வி வருது, இஸ்ரவேலர் யாரு? சிலர்கிட்ட இஸ்ரவேலர் யாருன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, மத்திய கிழக்கு நாடுகள்ல இஸ்ரவேல்ங்கிற ஒரு நாடு இருக்குது. டெல் அவீவ் என்பது அந்த நாட்டினுடைய தலைநகரம். எருசலேம் என்பது அந்த நாட்டினுடைய 2வது தலைநகரம். அங்க இருக்கிற மக்கள் தான் இஸ்ரவேலர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேவனுடைய மக்களை கவனிங்க, அவங்க மாம்சத்தின்படி இஸ்ரவேலர், ஆபிரகாமின் சந்ததி. மாம்சத்தின்படி அவர்கள் யூதர்கள். ஆனால் தேவனுடைய பார்வை எப்போதுமே பாருங்க மாம்சத்தின்படி அல்ல. தேவனுடைய பார்வை எப்போதுமே ஆவிக்குரிய பார்வை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ எங்க பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். அப்ப தேவனை பொறுத்தளவுல இஸ்ரவேலர் யாருன்னு கேட்டீங்கன்னா, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். உள்ளத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா அவங்க தான் உண்மையான இஸ்ரவேலர்கள் இல்லையா? வாசிங்க ரோமர்கள் நிருபம், ரோமர் 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 29ஆம் வசனம் பாருங்க.
உள்ளத்தில் யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. தேவனே எதை பார்க்கிறாராம் பாருங்க, உள்ளத்தை பார்க்கிறாராம். அப்ப இன்றைக்கு உலகத்தை தேவன் பார்க்கும்போது யார் உண்மையான இஸ்ரவேலர்கள் அவருடைய பார்வையிலன்னு கேட்டா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான், பாருங்க மறுபடியும் பிறந்தவர்கள் தான், புது சிருஷ்டிகளா இருக்கிறவர்கள் தான் தேவனுடைய இஸ்ரவேலர். கவனிங்க, அப்ப ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு வியாதி கிடையவே கிடையாது. பாருங்க, இந்த சத்தியத்தை மனசுல பதிக்கணும், இந்த சத்தியத்தை மனசுல இருத்தணும். பைபிள்ல போட்டிருக்க சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். எத்தனை பேர் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு விரும்புறீங்க? நல்லா ஆரோக்கியமா இருக்க விரும்புகிறவர்கள் அருமையானவர்களே ஆரோக்கியத்தை சிந்திக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு அநேக தேவனுடைய மக்கள் பாருங்க வியாதியில கஷ்டப்படுறதுக்கு காரணம் இவங்க மனசை இந்த வியாதி மேல பதிச்சிருக்கிறாங்க. வியாதி எவ்வளவு கொடூரமானது, அது எப்படி வேலை செய்யுது, அந்த வைரஸ் எப்படி வேலை செய்யுது, இதுலயே பாருங்க கவனமெல்லாம் இருக்கிறதுனால மனது அருமையானவர்களே ஆரோக்கியத்தை சிந்திக்காம வியாதியை சிந்திக்கிறபடினால சரீரம் அநேக நேரங்கள்ல பலவீனப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, சொஸ்த மனம் ஆரோக்கியமுள்ள மனது உடலுக்கு ஜீவன். கவனிங்க, அப்ப ஆரோக்கியத்தை சிந்திக்கணும். ஆரோக்கியத்தை சிந்திக்கிறதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு எடுத்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அருமையானவர்களே, வார்த்தை சொல்லுகிறது இஸ்ரவேலருக்கு வியாதி கிடையாது. இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லணும், நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன், எனக்கு வியாதி இல்லை. இன்னொரு முறை சொல்லணும், நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன், எனக்கு வியாதி இல்லை. நமக்கு வியாதி கிடையாது. கவனிங்க, இதத்தான் இயேசு சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பம். ஆரோக்கியம் என்னது? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகப்பனாகிய தேவன் கொடுக்கிற அப்பம். ஒவ்வொரு நாளும் அருமையானவர்களே நம்மை நேசிக்கிற நம்முடைய அன்பின் பரலோக பிதா நமக்கு ஒரு அப்பத்தை கொடுக்கிறாரு. அந்த அப்பம் என்னன்னா சரீர சுகம்ங்கிற அப்பம். அதனாலதான் இயேசு சொன்னாரு, அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபம் பண்ணுங்கள். கவனிங்க, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு சுகத்தை தந்தபடியால் உமக்கு நன்றி, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. காலையில எந்திரிச்ச உடனே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இன்றைய நாளுக்குரிய சுகத்தையும் பலத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். சுகத்தையும் பலத்தையும் எனக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி சொல்லி ஜெபத்தோட தான் நாளை ஆரம்பிக்கணும். ஸ்தோத்திரத்தோட, ஜெபத்தோட, விசுவாச அறிக்கையோட தான் அருமையானவர்களே நாளை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வியாதியை எதிர்க்கிற ஒரு மனசு நமக்கு இருக்கணும். கவனிங்க, பாவத்தை எதிர்க்கிற ஒரு மனசு இருந்துச்சுன்னா பாவம் உங்களை மேற்கொள்ளாது, நீங்க பாவத்தை மேற்கொள்வீங்க. அதே போல வியாதியை எதிர்க்கிற ஒரு மனசு இருந்துச்சுன்னா வியாதி உங்களை மேற்கொள்ளாது, நீங்க வியாதியை மேற்கொள்வீங்க. கவனிங்கள், அப்ப தேவனுடைய மக்கள் பாருங்க, மனசுல வியாதிக்கு விரோதமான ஒரு ஸ்டாண்ட், ஒரு நிலையை நம்ம எடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. திருப்போம் யாத்திராகமத்தின் புஸ்தகம், யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 23 25வது வசனம் பாருங்க. எழுதுறீங்களா எல்லாரும்? யாத்திராகமம் 23 25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். எல்லாரும் சொல்லுவோம், விலக்குவேன். கர்த்தர் வாக்கு பண்றாரு, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அந்த விலக்குவேன்ற அந்த வார்த்தையை பாருங்க மூல பாஷையில எப்படி வருதான், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன்றார். சுவிட்ச் ஆஃப்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குதான். சில நேரங்களில் நம்ம வீட்டு பக்கத்தில் அல்லது நம்ம வேலை பார்க்குற இடத்து பக்கத்தில் போர்வெல் மோட்டார் ஓடுது, பார்த்துருக்குறீங்களா? யாருக்குமே நம்ம விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. போர்வெல் மோட்டரு ஓடுது. சில நேரங்களில் அந்த சத்தம் பாருங்க காதை கிழிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஓன்னு ஒன்றுமே பேச முடியல, அடுத்தவங்களை கூப்பிட முடியல, ஒன்றும் செய்ய முடியல, அவ்வளவு சத்தமா இருக்குது. திடீர்னு பார்த்தா அந்த மோட்டாரை ஆஃப் பண்ணிடுறாங்க.
நிசப்தமாயிருது. உடனே போய் கேட்குறேன், என்னங்க மோட்டாரெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா, ஆமாங்க போர் போட்டு முடிஞ்சிருச்சுன்றாங்க. அப்பா பெரிய திருப்தி, விடுதலை. மோட்டார் அடிச்சிட்டாங்க, ஆஃப் பண்ணிட்டாங்க. கவனிங்கள், வியாதியும் அப்படிதான். ஓ ஓன்னு சத்தம் போடுது, நம்மளை பார்த்து பயமுறுத்துது. இது அப்படி ஆயிரும், இது இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி பாருங்க, அந்த வியாதி நம்மளை பயன்படுத்துது. கர்த்தர் சொல்றாரு, அந்த மோட்டாரை நான் ஆஃப் பண்ணிட்டேன். அல்லேலூயா. வியாதி உனக்கு கிடையாது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அருமையானவர்களே, ஆகவே வியாதி நமக்கு கிடையாது. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், வியாதியை என்னை விட்டு விலக்குகிறார், என் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தரின் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், வியாதியை என்னை விட்டு விலக்குகிறார், என் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா எல்லாரும்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தளவுல வியாதிங்கிற சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டாரு. அதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அநேக ஆவிக்குரிய மக்கள் பாருங்க, அறிவீனத்தினால என்ன சொல்றாங்கன்னா, என்றைக்கு கடைசி அப்போஸ்தலன் மரித்தாரோ அன்றைக்கே குணமாக்கும் அற்புதங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. என்றைக்கு இயேசுனுடைய கடைசி சீஷன் செத்தானோ அன்றைக்கே குணமாக்குகிற அற்புதங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் இன்றைக்கு யாரையுமே சோகமாக்குறது இல்லை அப்படின்றாங்க. பைபிளை சரியா படிக்காம பாருங்க, அறிவீனமா பேசுகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை தாடி வச்ச பெரிய வயசானவராக இருக்கலாம். யார் சொன்னாலும் சரி, பைபிளுக்கு ஒத்துருக்குதான்றத கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அருமையானவர்களே, நான் சொல்றேன், அப்போஸ்தலர் கடவுள் கர்த்தருடைய சீஷன், கடைசி சீஷன் செத்திருக்கலாம், கர்த்தருடைய அப்போஸ்தலன் செத்திருக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, அற்புதங்களை செய்கிற தேவன், குணமாக்குகிற தேவன் என்னைக்கும் உயிரோட தான் இருக்கிறாரு. ஆமென். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஜீவ வார்த்தை ஆலயத்திலே நூற்றுக்கணக்கான அற்புதங்களை செய்து கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கும் போது அற்புதங்கள் முடிஞ்சு போச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏராளமான மக்கள் சுகம் அடைஞ்சிருக்கிறாங்களே இன்னைக்கு. ஆகவே அருமையான குணமாக்குகிற வைத்தியர், குணமாக்குகிற இயேசு என்றைக்கும் அருமையான உயிரோட தான் இருக்கிறாரு. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதியை பங்கா வைக்கவில்லை. திருப்போம் மார்க்கு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இப்போ 11வது வசனம், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஏசு பாருங்க, ஒரு திமிர்வாதக்காரனை சோகமாக்கி விடுறாரு. அவனை 4 பேர் கட்டிலோட தூக்கிட்டு வந்தாங்க. ஈஸியா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆளை கட்டிலோட தூக்கிட்டு வர்றது ஈஸியா இருந்திருக்குமா 4 பேருக்கு? அருமையானவர்களே பாருங்க, மற்றவங்களை ஆதாயப்படுத்தணும்னா, மற்றவங்களை கர்த்தர்ட்ட கொண்டு வரணும்னா கொஞ்சம் கரையும் கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எப்போதும் நம்மை பற்றியே யோசிக்கிறது இல்லை, மற்றவங்களையும் அருமையான கர்த்தர்ட்ட என்ன செய்யணும்? கொண்டு வரணும். இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து இயேசு இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் வந்த மாத்திரத்தில் உள்ள நுழைய முடியல. முன்னாலையும் போக முடியல, பின்னால முடியும் உள்ள வர முடியல, சைட்லையும் உள்ள வர முடியல. அவ்வளவு கூட்டம். ஆனால் நம்பிக்கை விடலை அவங்க. சைடில் வழி இல்லைன்னா மேலே வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, முகட்டில் ஏறி கூரையை பிரிச்சுட்டாங்க. ஓட்டை பிரித்து பாருங்க, அங்கேருந்து இந்த திமிர்வாதக்காரனை கட்டலோட இறக்குறாங்க. காட்சி எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. எல்லாம் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. இயேசுவும் பார்க்குறாரு. அவருடைய விசுவாசத்தை பார்த்துட்டு திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றாரு, மகனே
உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்றாரு. நல்லா கவனிங்க. எல்லாரும் சொல்லுவோம் மகனே. ஏன் மகனேன்னு சொல்றாரு? மகனே என்ன ஏன் சொல்றாருன்னா, அவன் ஆபிரகாமின் பிள்ளை, அவன் தேவனுடைய பிள்ளை, அவன் உடன்படிக்கையின் பிள்ளை, அவனுக்கு வியாதி கிடையாது. அதான் இயேசு மனசுல வச்சிருக்கிற காரியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் வியாதியில கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மகனே, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. யூ ஆர் ஹீல்டு. நீ சுகத்துக்கு சொந்தக்காரன்பா. நீ வியாதியில கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வைராக்கியத்தோட குணமாக்கி அனுப்புறாரு. நான் சொல்லுறேன், அதே வைராக்கியம் அதே மனதிற்கும் உடையவராக தான் இயேசு நம்ம மத்தியில இருக்கிறாரு. அல்லேலூயா. விசுவாசிங்கன்னா இப்பவே சுகமாயிரும். வியாதியில கிடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் ஒருத்தர் கூட வியாதியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கவனிங்க. கடைசியா வாசிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு போங்க. யாக்கோபு 5:14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாருங்க, கேள்வியை பாருங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், ஆங்கிலத்தில் விதமாக வருகிறது, இஸ் எனி சிக் among you. உங்கள யாராவது வியாதியா இருக்கிறீங்களா? கேள்வியை பாருங்க. சபையில இருக்கிற பாதி பேர் சுகமா இருக்கிறது கர்த்தருடைய சித்தம், பாதி பேர் வியாதியா இருக்கிறது கர்த்தருடைய சித்தம்னா, யாராவது வியாதியா இருக்கிறீங்களான்னு கர்த்தர் கேட்பாரா? உங்களுடைய சிந்தனைக்கு நான் விடுகிறேன். சபையில் இருக்கிற மக்கள் வியாதியா இருப்பது தேவனுடைய சித்தமா இருக்குமானால், கவனிங்க, உங்களில் யாராவது வியாதியா இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பாரா? உங்களில் யாராவது வியாதியா இருக்கிறாங்கிற கேள்விக்கு என்ன அர்த்தம்? சபையில யாருமே வியாதியா இருக்க கூடாது. இருக்கிறீங்களா? சபை ஆரோக்கியத்தின் சபை. நான் சொல்லுகிறேன், ஜீவவார்த்தையின் ஆலயம், ஜீவவார்த்தையின் சபை ஆரோக்கியத்தின் சபை. எல்லாரும் சொல்லுவாங்க, எங்களுடைய சபை ஆரோக்கியத்தின் சபை. இன்னொரு முறை சொல்ல, எங்களுடைய சபை ஆரோக்கியத்தின் சபை. இன்னொரு முறை சொல்ல, எங்களுடைய சபை ஆரோக்கியத்தின் சபை. இங்க ஆரோக்கியம் நிரம்பி வழிகிறது. இங்க வியாதிக்கு இடம் கிடையாது. அருமையானவர்களை, கர்த்தர் சொல்றாரு, அப்படியே யாராவது வியாதிப்பட்டீங்கன்னா, ஒரு ஆள் வியாதிப்பட்டீங்கன்னா சபை மூப்பர்களை அழைப்பார்களாக. அவர்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். கர்த்தர் அவனை குணமாக்குவார். கர்த்தர் அவனை பலப்படுத்துவார். இன்றைக்கு அருமையானவர்களே, பலப்படுத்துகிற கிறிஸ்து, எழுப்பி விடுகிற கிறிஸ்து, தூக்கி விடுகிற கிறிஸ்து அவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாருங்க, அவர் நம்ம மத்தியில இருக்கிறாரு. கவனிங்கள், என்ன கிருபை பாருங்க. சொல்லி முடிக்கிறேன். சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனை எழுப்புவார். ஒருவேளை அவன் பாவம் செய்தவனானால் அவனுடைய பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். என்ன ஆச்சரியம் பாருங்க. இவன் ஒருவேளை வியாதிப்பட்டதுக்கு காரணமே அவன் செய்த பாவமா கூட செய்யலாம், இருக்கலாம். ஆனால் தேவனுடைய இரக்கத்தை பாருங்க. தேவன் அவனுடைய பாவத்தையும் மன்னிக்கிறாரு, தேவன் அவனுடைய வியாதிகளையும் குணமாக்குகிறாரு. பாவமா செஞ்ச இரு, உன்னை என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லி தண்டிக்கிறவர் அல்ல. அருமையானவர்களே, மனதுருக்கத்தின் தேவன், இரக்கத்தின் தேவன். வியாதியை குணமாக்குகிறாரு, பாவத்தை என்ன செஞ்சிடறாரு? மன்னிச்சிடுறாரு. இரட்டை ஆசீர்வாதம். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுகம் உண்டு, பலன் உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வியாதி இல்லை. கவனிங்க, இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஏன்? இந்த வியாதிங்கிற சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். ஆரோக்கியம் என்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாம துதிக்கிறோம். ஆண்டவரே, கல்வாரியை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிறபடி, கர்த்தாவே, எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய கர்த்தாவே எல்லா சரீர உபாதைகள்
எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே நீர் சுமந்து தீர்த்திருக்கிறீர். வலிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறீர். கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் பூரணமான ஒரு தீர்வை கல்வாரி சிலுவையிலே நீர் உண்டாக்கி இருக்கிறீர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சுகத்தையும் பலத்தையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவே எங்களை குணமாக்குற வைத்தியர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். சுகத்தினாலும் பலத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிறைக்கிறீர். கர்த்தாவே, இந்த மதியான வேளையில ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் சரீரங்களில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் அகற்றி போடுகிறீர் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாரையும் ஆரோக்கியப்படுத்துகிறீர், எல்லாரையும் சுகப்படுத்துகிறீர், எல்லாரையும் பலப்படுத்துகிறீர். இது ஆரோக்கியத்தின் சபை நாங்கள் சொல்லுகிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் சுகத்தினாலும் பலத்தினாலும் நிறைக்கிறீர். ஆரோக்கியம் என்கிற ஆசீர்வாதத்திலே வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்கிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.